ஃபியூம் அப்படின்றது உடலுக்கு மெல்ல ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஓகே. தண்ணின்ற ஃபில்லப் பண்ணுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. பாக்குறீங்களா எவ்வளோ சிம்பிளா பாருங்க. வெயிட்லெஸ். ஓகே. ரொம்ப சிம்பிள். இது எத்தனை எந்த இன்வெர்டர் கூடயும் என் பேட்டரி இந்த கெமிக்கல் 100% சேஃப், ஸ்டேபிள், லாங் லைஃப். இது பர்ஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இன்வெர்டர்ஸ் மற்றும் பேட்டரி சம்பந்தமான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்போம். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆலிவ் பவர் அப்படின்ற நிறுவனத்தினுடைய பேட்டரிஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் தொடர்ச்சியா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு லித்தியம் ஒரு பேட்டரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. லித்தியம் சம்பந்தமான ஒரு பேட்டரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான பிராண்டு, என்ன மாதிரியான லித்தியம் பேட்டரி, அது எப்படி இயங்குது, என்ன மாதிரியான பேட்டரி பேக்கப் கொடுக்குது, என்ன மாதிரியான இதுக்கு அதை யூஸ் பண்ணலாம் போன்ற விவரங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ சார்? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு லித்தியம் பேட்டரி சம்பந்தமான வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஆமாம் சார். ஈஸ்ட்மன்ற கம்பெனியை பற்றி நம்ம பார்த்துருப்பாங்க மக்கள். ஸோ இன்னைக்கு அதே சமயத்தில் ஏதோ புது விதமான ஒரு பேட்டரி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. என்ன மாதிரியான பேட்டரி வந்திருக்கு, லாஸ்ட் போட்ட வீடியோவில் உள்ள அந்த பேட்டரிக்கும் இதுக்கும் என்ன வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, அதை பற்றின விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. ஆமாம் சார், நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா, ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். அது இந்த ஈஸ்ட் மேன் சொல்லி ஒரு கம்பெனி இந்த இன்வெர்டர் பேட்டரி புதுசாக லித்தியம் பேட்டரி லான்ச் பண்ணதை பற்றி நம்ம போட்டோம். நம்ம அது ஏகப்பட்ட வியூஸ் போயிடுச்சு, கிட்டத்தட்ட 5 lakhs வியூஸுக்கு மேலே அது போச்சு. ஓகே. ஆனால் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் சேலு வந்து அதில் வந்து நடக்கலை. கஸ்டமர் எல்லாம் என்னன்னா, லித்தியம் எல்லா கஸ்டமருக்குமே பிடிச்சிருக்கு, எல்லாருமே லித்தியத்துக்கு மாறணும்னு வந்து 100% வந்து நினைக்கிறாங்க. ஆனா என்னங்க அது ஒரு ஈஸ்ட் மேனு வெஸ்ட் மேனு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதை போய் தெரியாத ஒரு பிராண்டெல்லாம் நாங்க வாங்கி என்னங்க பண்றது? நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, ஏன்னா இப்போ பெரும்பாலும் அந்த மெட்ரோ சிட்டில உள்ள, சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டில உள்ளவங்க எல்லாமே இந்த டிவில விளம்பரம் வரணும், ஒரு பிராண்ட் அம்பாசடர்லாம் இருக்கணும், இதை தான் அவங்க பிராண்டாவே ஏத்துக்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, ஏன்னா அவங்க ரிவ்யூலாம் பார்க்கணும், கொஞ்சம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வாங்குவாங்க. கரெக்ட். ஸோ ஏதாவது பிராண்டை சொன்னாங்க வாங்கிட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நோன் பிராண்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் எங்களுக்கு. அப்படி ஏதாவது ஒரு நோன் பிராண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னாங்க. ஓகே. அது வரைக்கும் வரல, கேட்குற வரைக்கும் வரல. இப்போதான் எல்லாமே இந்த லெட் ஆசிட் மாறி இனிமே எல்லாம் லித்தியம் அப்படின்ற அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு கம்பெனியா உள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு கம்பெனி இப்போ வந்துட்டாங்க. ஓகே. இந்த கம்பெனியை பத்தி சொல்ல வேண்டிய நம்ம அவசியமே இல்லை. இது வந்து இன்வெர்டர் பேட்டரிக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னோடியான ஒரு கம்பெனி. ஓகே. பயனியர்னு சொல்லுவாங்க. ஒரு 35 வருஷம் 40 வருஷத்துக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி லித்தியம் பேட்டரிய மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி மைக்ரோடெக் உடைய கம்பெனி. மைக்ரோடெக். அந்த மைக்ரோடெக்லயே லித்தியம்க்குன்னு தனியா ஒரு கேட்டகரி எம்டெக் பவர் அப்படின்ற கேட்டகரியை உண்டு பண்ணி லித்தியம் ப்ராடக்ட் ஒன்லி பண்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கம்பெனி எம்டெக் பவர் அப்படின்ற கேட்டகரியில தான், அண்டர் அந்த கேட்டகரியில தான் இந்த லித்தியம் ப்ராடக்ட்டை வந்து பண்றாங்க. அதான் மைக்ரோ இன்வெர்டர் கம்பெனி இதுக்குன்னு லித்தியம் பண்ணக்கூடியது செப்பரேட்டா எம்டெக் பவர் அப்படின்ற பேரை வச்சு வந்துட்டாங்க. பாக்குறீங்களா எவ்வளோ சிம்பிளா பாருங்க. வெயிட்லெஸ். ஓகே. ரொம்ப சிம்பிள். இது எத்தனை? இது வந்து கிட்டத்தட்ட லெட் ஆசிட் பேட்டரிக்கு 150 Ah க்கு ஈக்குவலான பேட்டரி. 150 Ah. 150 Ah லெட் ஆசிட்ல ஈக்குவலான பேட்டரி. எவ்வளவு சின்ன சைஸ் பாருங்க. ஓகே. நம்ம அந்த 150 Ah நகட்ட கூட முடியும். அத லாஸ்ட் டைம் பார்த்த பேட்டரியை விட ரொம்ப காம்பாக்ட். ஃபுல் ABS பாடி. பக்கா ஸ்டைலிங்கான எலகண்டான டிசைன்ல
கொடுத்துட்டாங்க. ஓகே, எங்க வேணா கேரி பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த இன்வெர்டரோட சேர்ந்து தான் அந்த பேட்டரி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஏன்னா LFP பேட்டரி போட்டிருந்தாலுமே நம்ம வந்து இன்வெர்டரும் சேர்ந்து வாங்கணும், இல்ல அந்த பேட்டரி வாங்கினா அந்த இன்வெர்டருக்கு தான் பொருந்துற மாதிரி இருந்தது. இப்போ என்ன வித்தியாசப்படுத்திருக்கீங்க, என்ன மாதிரியான பேட்டரி இப்போ இருக்கு நம்ம கையில? அதுதான் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டியே, ஒரு பியூட்டியே இப்ப இதுல அதுதான். ஓகே, ஏன்னா பெரும்பாலும் லித்தியம் இன்வெர்டர்னா, லித்தியம் பேட்டரி அப்படின்னா எனக்கு லித்தியம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்வெர்டர் இருந்தா மட்டும்தான் இது வேலை செய்யும்னு எல்லா கம்பெனிக்காரமே சொல்லிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் போட்டது கூட அவங்க தனியா பேட்டரி எல்லாம் கொடுக்கல, அவங்க இன்வெர்டரோட அந்த பேட்டரி யூஸ் பண்ணணும். ஏகப்பட்ட போன் கால்ஸ், எனக்கு பேட்டரியை மட்டும் தனியா கொடுங்க சார், பேட்டரியை மட்டும் தனியா கொடுங்க சார், இன்வெர்டர் அப்ப எனக்கு கேட்டு வச்சு வேஸ்டா போயிடுமே, இன்வெர்டர் வேஸ்டா போயிடும் எவ்வளவு கால்ஸ் தெரியுமா அதுல. ஆனா என்ன பண்றது, அவங்க பேட்டரி கொடுக்கல. நம்ம இதுல இந்த கம்பெனிக்காரங்க இந்த பேட்டரிக்கு பேரு ரெட்ரோஃபிட் அப்படின்றாங்க. ரெட்ரோஃபிட் என்னன்னா பழச எடு புதுசா மாட்டிக்க. ஓஹோ, நீ எந்த இன்வெர்டர் கூடயும் என் பேட்டரி செட் ஆகும், ஒர்க் ஆகும். இப்போ எனக்கு வந்து என்னோட இன்வெர்டர் வந்து ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இன்வெர்டர் அது செட் ஆகுமா? எந்த இன்வெர்டரா இருந்தாலும் அது சைன் வேவ் இன்வெர்டரா இருந்தா என்னுடைய பேட்டரி 100% ஒர்க் ஆகும். ஓஹோ, அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க அதோடைய BMS வந்து ரெடி பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு தெளிவா கம்பெனிக்காரங்க 100% கேரண்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பேட்டரிய எந்த இன்வெர்டரோடையும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ். ஓஹோ, யாரும் இதுக்காக இப்போ லித்தியம் பேட்டரி போடணுன்றதுக்காக இன்வெர்டரை மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது வந்து ஃப்ரீடம் அந்த இதுல இருந்து. ஆமா, இப்ப யாருக்கெல்லாம் இப்போ நான் எங்களுக்கு இப்போ எங்க கிட்ட வர கஸ்டமர் எல்லாம் பெரும்பாலும் எஜுகேட் பண்ணி தான் நாங்க அந்த லெட் ஆசிட் பேட்லாம் விற்போம். ஆமா, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணுங்க, கொஞ்சம் வெளியே வைங்க, ஏசி ரூம்ல எல்லாம் வைக்காதீங்க அப்படி சொல்லிதான் நாங்க பெரும்பாலும் விற்கிறது. ஆனா பெரும்பாலும் மத்தவங்க அப்படி பண்றது கிடையாது. எவ்வளவோ கஸ்டமர்ஸ் இன்னும் அந்த லெட் ஆசிட் பேட்டரிய ஏசி ரூம்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ, அந்த ஃபியூம் அப்படின்றது உடலுக்கு மெல்ல ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி தான். ஓ, தீங்கு விளைவிக்க சைலண்ட் கில்லர் தான் அது. ஓஹோ, அந்த ஏசி ரூம்ல வச்சிட்டு இருந்த ஃபியூம் வச்சுட்டு என்ன ஆகும், குழந்தைங்க இருக்கிற வீட்டுல ஓரளவுக்கு அது சைலண்ட் கில்லர் தான். ஓகே, இப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதி, தூக்க வேண்டியதுதான், ஸ்ட்ரைட்டா மாட்ட வேண்டியது அந்த பேட்டரியை. ஓகே, எல்லாத்துக்குமே இது பொருந்தும், அடாப்ட் ஆகும். ஆமா, வெயிட்லெஸ். உங்களுக்கு ஆசிட் ஃபியூம்ன்றது சுத்தமா இதுல கிடையாது. ஓகே, ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஓகே, தண்ணின்ற ஃபில் அப் பண்ணுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஓகே, அப்புறம் லித்தியம் பேட்டரி நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியை விட லாங் லைஃப். எல்லாருமே பொதுவா சொல்லக்கூடியது லித்தியம்னா அது லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம், மோர் தென் 10 years. பட் என்னன்னா சேஃப்டியை பத்தி யோசிக்கிறாங்க மக்கள். லித்தியம் பேட்டரி போட்டா வீட்டுக்குள்ளேயே ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி வெடிச்சிருமேன்னு பயப்படுறாங்க. இப்போ இது எவ்வளவு தூரத்துக்கு சேஃப்? இது லித்தியம் அயன்ல நிறைய வகையான பேட்டரி இருக்கு. கரெக்ட், புரியுது. அந்த நிறைய வகையான பேட்டரியில இந்த பேட்டரி வந்து LFP, இதுதான் கஸ்டமருக்கு தெரியணும். LFP அப்படின்றது லித்தியம் ஃபெர்ரோ பாஸ்பேட். இந்த கெமிக்கல் 100% சேஃப், ஸ்டேபிள், லாங் லைஃப். இது பர்ஸ்ட் ஆவறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதான் எல்லாரோடைய ஒரு மித்த கருத்து. ஓஹோ, இப்போ லித்தியம் அயனை கம்பேர் பண்றப்ப லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்ன்றது சேஃப்டி தான். லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்ன்றது 100% சேஃப்டின்றது தான். இங்க வெளில கஸ்டமரே ஒரு கூகுள்ல ஒன்னு ஜஸ்ட் ஒரு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் சேஃபா நான் சேஃபான்னு கேட்டா கூகுளே சொல்லிடும், சாட் ஜிபிடியே சொல்லிடும் இது என்ன ஏது அப்படின்றது. இந்த லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் அப்படின்றது 100% சேஃப். ஏன்னா இது இமிடியேட்டா அந்த ஆக்சிஜனை செல்லு ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் இமிடியேட்டா வெளியே விடாது. ஓ சூப்பர். அந்த ஆக்சிஜனை வெளியே விட்டுற டக்குன்னு பர்ஸ்ட் ஆகிறது மாதிரி வெளியே விடாது. ஓகே, அதுவே அந்த BMS வந்து 100% கண்ட்ரோல் பண்ணுது. அத அப்படியே ஏதாவது ஆனா கூட ஏதாவது ஷார்ட் ஆகல, லைட்டா ஒரு புகை மாதிரி தான் வரும், தவிர பர்ஸ்ட் ஆகிற ஆப்ஷனே இல்ல அப்படின்றாங்க. இந்த LFP
கெமிஸ்ட்ரியை தான் ஈவன் டெஸ்லாவுடைய கார்லயே யூஸ் பண்றாங்கன்ற சொல்றாங்க எல்லாரும். ஆமா எல்எஃப்பி எல்எஃப்பி கெமிஸ்ட்ரி தான். ஓகே. டெஸ்லாவே அதான் யூஸ் பண்றாங்களாம் அந்த கார்ல. ஓகே. சோ எல்எஃப்ல சாரி லித்தியம்ல நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குது. என்எம்சி கெமிஸ்ட்ரி, எல்ஓடி கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால அதுல இது எல்எஃப்பி. இந்த அந்த கெமிக்கல் வந்து அந்த அயனோட ரொம்ப வந்து ஒரு இறுக்கமான ஒரு தன்மையை கொண்டதுனால இது வந்து வெடிக்கக்கூடிய அபாயம் இதுல எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்ப நம்ம சேஃப் இது வந்து வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அது எல்எஃப்பி. ஆமா, இது வாங்குறதுனால எந்த விதமான ஆபத்தும் கிடையாதுன்றாங்க. சோ எல்எஃப்பின்றது சேஃப்டி தான். அது எல்எஃப்பின்றது நான் சொல்லல, எல்லாரும் சொல்லக்கூடியதான் நான் சொல்றேன். நானு எல்எஃப்பினா இதுதான்றத எல்லாரும் சொல்றாங்க. ஓகே. கம்பெனி அதாவது இப்ப நான் என்ன கேக்குறேன், நானு ஒரு பல கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு பேட்டரியை வெளியே அனுப்புறான் அப்படின்னா அவன் எல்லா டெஸ்டும் பண்ணாமையா வெளியே அனுப்புவான்? அவன் கண்டிப்பா எல்லா டெஸ்டும் பண்ணாம அப்படியே பரவாயில்ல எல்லா வீட்லயும் வெடிச்சா வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அனுப்புவான்? அவன் கம்பெனி மூட மாட்டான். அவன் எத்தனை கோடி ரூபாயில இயங்கக்கூடிய கம்பெனி அது, எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயில இயங்கக்கூடிய கம்பெனி அது. வெடிச்சிச்சுன்னா பேர் கெட்டு போயிடாது, அவன் கம்பெனி க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவன் பண்ற வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லா விதமான டெஸ்டையும் அவன் பண்ணி அதுக்கு அப்புறமா தானே எல்லா விதமான சான்றிதழ்களையும் பெற்று அதற்கு அப்புறமா தான் வெளியே அனுப்புவான் அவன். கண்டிப்பா நாம யோசிக்கிறத அவன் யோசிக்க மாட்டானா? அதனால வெடிக்கும் சொல்லாம இது வந்து எல்எஃப்பி கெமிஸ்ட்ரி, இதுல எந்த விதமான அபாயமும் இல்லைன்றதுதான் எல்லாரோடைய கருத்தும். ஓகே, புரியுது. இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கஸ்டமர் ஏமாத்துவாங்க, இது எடைக்கே போகாது, அது வந்து எடைக்கெல்லாம் போவோம், வாங்காதீங்கன்னு. அதுல நீ கரண்ட் பில்லு அந்த 5 வருஷத்துல 50,000 கட்டிட்டு பண்ணினு, இது வந்து கரண்ட் பில்லு வந்து உனக்கு அவ்வளவு ஆகவே ஆகாது. கரெக்ட். ஏன்னா அதுல ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஆகும். இதுல வெறும் 5 மணி நேரம் சார்ஜே முடிஞ்சிடும். 5 ஹவர்ஸ்ல சார்ஜ் ஆகும். 5 to 6 ஹவர்ஸ்ல மேக்ஸிமம். அதை விட கம்மியான சார்ஜிங் இது. சார்ஜிங் ஆம்ஸ் கம்மியா ஆகும். சோ கரண்ட் பில்லு ஒரு அந்த 10 வருஷம் யூஸ் பண்ற கரண்ட் பில்லு மிச்சமாக போகுது உனக்கு. புரியுது. அதே மாதிரி நீங்க வந்து லெட் ஆசிட்ல வந்து டிஸ்சார்ஜிங் வந்து 75% தான் சொல்றாங்க. இதுல எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிக்கலாம்? அதுல 100% 100% யூஸ் பண்ணிக்கலாம். 100% இதுல வந்து டிஸ்சார்ஜிங் வந்து அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, 100%. அதனால தான் இது வெறும் லித்தியம் கணக்குல 100 Ah தான் இது. ஆனா ஒரு லெட் ஆசிட் பேட்டரிய நம்ம கணக்கு பண்ணும்போது இது வந்து ஒரு 150 Ah ஈக்குவலான ஒரு பேட்டரி. ஓகே, இதுதான். இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எல்எஃப்பி இந்த கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 450 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடிய பேட்டரி அப்படின்றாங்க இத. புரியுது. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியோ இல்ல லித்தியம் சம்பந்தமான இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎம்எஸ் சொல்லுவாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதுல பிஎம்எஸ் எல்லாம் காணாம எப்படி இப்ப பிஎம்எஸ் இல்லாம எப்படி இருக்கும், இல்ல உள்ள இருக்கா? எல்லாம் பிஎம்எஸ் இல்லாம எப்படி ஒரு பேட்டரி அவன் கொடுப்பான்? அதான் கேட்டேன். பிஎம்எஸ் இல்லாம எப்படி வேலை செய்யும்? அது லித்தியம்னாலே பிஎம்எஸ் ஓட வேலை செய்யறதா. அது எல்லாம் பிஎம்எஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பேட்டரி மேனேஜ் சிஸ்டம் இல்லாம எந்த பேட்டரியுமே இந்த லித்தியம் பேட்டரி வெளியே வரவே வராது. அப்போ பிஎம்எஸ் எல்லாம் உள்ள வந்து எல்லாம் உள்ள ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் இருக்கதான் செய்யுது இல்ல. ஓகே, அப்போ அதுல பிஎம்எஸ்ல அப்போ சரியான விதத்துல அது ஃபீடிங் கொடுத்திருப்பாங்க. எனி இன்வெர்ட்டரும் சப்போர்ட் பண்ற மாதிரி அது. அதான் அதுதான் சொன்னாலே ஆரம்பத்திலே இந்த பேட்டரிக்கு பேரே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெட்ரோஃபிட். ரெட்ரோஃபிட்னா ரெட்ரோனா என்ன? ரெட்ரோ கிட்ட ரெட்ரோ பழச எது புதுசா மாத்துன்ற மாதிரி அர்த்தமாகுது. அதனால எதையும் இருக்கிற ஓல்டு பேட்டரி தூக்கி போடு, இந்த பேட்டரியை மாட்டு, ஆசிட் ஃபியூம் கிடையாது, நோ மெயின்டெனன்ஸ், லாங் லைஃப். ஓகே, அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இப்போ இது வந்து எத்தனை AH இந்த கையில வச்சிருக்கிறது? கையில அதான் சொன்னாலே 100 ஆம்ஸ் இது. லித்தியம்ல 100 ஆம்ஸ் இது. லித்தியம்ல 100 Ah. ஆனா 100 Ah இப்ப கஸ்டமர் நினைச்சுப்பாங்க, 100 Ah எனக்கு வேணாம், எனக்கு பேக்கப் எல்லாம் கிடைக்காது எனக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்காக தான் வலியுறுத்துறது. இது லெட் ஆசிட் பேட்டரியை கணக்கு பண்ணும்போது 150 ஆம்ஸுக்கு ஈக்குவலான பேட்டரி. அதுக்கு ஈக்குவலா கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலான பேட்டரி இது. ஓகே, இப்போ நான் எனக்கு 100 வேணாம் சார், எனக்கு இன்னும் அடிஷனலா வேணும், இல்ல 200 வேணும், எத்தனை விதமான இதுல வந்து இந்த கம்பெனிலே பாத்தீங்கன்னா 150 ஆம்ஸ் வருது, 200 ஆம்ஸ் வருது, 24 வோல்ட்ல வருது, 36 வோல்ட்ல வருது, 48 வோல்ட்ல வருது. ஆனா அதெல்லாம் வந்து இமிடியேட்டா கிடைக்காது.
எல்லாம் அகைன்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம பெரும்பாலும் 100-150 வரைக்கும் தான் ஸ்டாக் வச்சுக்கிறது. கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி BMS போட்டு ரெடி பண்ணி அவங்க கொடுப்பாங்க அவங்க. ஆனா எல்லா விதமான பேட்டரியும் காம்பினேஷனும் கிடைக்கும். ஓகே சார், இப்போ வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ற இன்வெர்டருக்கு இது பொருந்தும்ட்டீங்க. எனி இன்வெர்டர் யார் வேணாலும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்ட்டீங்க. நான் லெட் ஆசிட் எடுத்து இதை போட்டுறேன். ஓகே, இது ஒரு இது கரெக்டா இருக்கு. இப்போ நான் வந்து செகண்ட் இது வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு 2-3 சோலார் பேனல் போட்டிருக்கேன். ஒரு 1 கிலோவாட்டுக்கோ 2 கிலோவாட்டுக்கோ சோலார் பேனல் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த பேட்டரி செட் ஆகுமா? அங்கேயும் அதே ஒரு இன்வெர்டர் தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம அதே சைன் வேவ் இன்வெர்டர், அதே சோலார் இன்வெர்டர், அதுவும் சார்ஜிங் ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்சம் 14.2, அதிகபட்சம் 10.5 கீழே இருக்கக்கூடிய ஒரு சோலார் இன்வெர்டர் தான் அங்கேயும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, சோ அங்கேயும் இந்த பேட்டரி வந்து பொருந்தும். எந்த அதான் சொன்னாங்க இல்லைங்களா, சொல்லுங்க, எந்த சைன் வேவ் இன்வெர்டரா இருந்தாலும் எங்க பேட்டரி இது வேலை செய்யும் அப்படின்னு கம்பெனிக்காரங்க 100% அஷூரன்ஸா கொடுத்துட்டாங்க. இந்த பேட்டரி வாங்கும் போது இந்த பேட்டரி உள்ளக்க ஒரு ஸ்லிப்பே இருக்கும், ஒரு பேப்பரே இருக்கும். அந்த பேப்பர்ல எத்தனை வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகுது, எத்தனை வோல்டேஜ் வரைக்கும் ரைஸ் ஆகுது, எல்லா டீடைல்ஸையும் அந்த மென்ஷன் பண்ணி கஸ்டமர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு பேப்பரை இன்சர்ட் பண்ணி தான் அந்த பேட்டரியே கொடுக்குறாங்க அவங்க. ஓகே ஓகே, அப்போ நம்ம ஆஃப் கிரிடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், சூப்பர். ஓகே சார், இப்போ பேட்டரி தனியா இண்டிவிஜுவலா யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ சப்போஸ் என் பேட்டரியோட சேர்ந்து ஒரு இன்வெர்டர் வேணும்னு கேட்குறேன். அப்போ இன்வெர்டரா நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இது அதான் சொன்னேன் இல்லைங்களா, இது எந்த இன்வெர்டர் வேணாலும் இதுல வந்து போட்டுக்கலாம். சரி, எல்லா இன்வெர்டரும் மேட்ச் ஆகும். அதான் ஆரம்பம் சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ நீங்க சஜஸ்ட் பண்ற இன்வெர்டர் எது? எல்லா இன்வெர்டருமே இப்ப பெரும்பாலும் இது இன்வெர்டர் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு நம்ம இதுக்கு காம்போவா கொடுக்குற இன்வெர்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெர்டர் கொடுக்குறோம். இது மைக்ரோடெக்ல வரக்கூடிய இன்வெர்டர். இந்த இன்வெர்டரும் இந்த பேட்டரியையும் கஸ்டமருக்கு வந்து நாங்க வந்து காம்போவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கொடுக்குறது மைக்ரோடெக் இன்வெர்டர் கொடுக்குறோம். ஓகே, இந்த பேட்டரியோட மேட்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க. ஓகே சார், இப்போ இதான் ஃபைனல் क्वेश्चन என்னன்னா, இப்போ இந்த பேட்டரியோட பிரைஸ் என்ன வருது, அந்த இன்வெர்டரோட பிரைஸ் என்ன வருது, ரெண்டு சேர்ந்து வாங்கினா என்ன பிரைஸ் வருது? பிரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ் தான். இப்ப பெரும்பாலுமே ஒரு 150 AH ஒரு 5 வருஷத்துக்கு நார்மல் லெட் ஆசிட் பேட்டரி இருக்கு இல்லையா, 5 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி இருக்கக்கூடிய பேட்டரினாலே 19,000-20,000 கம்மி பேட்டரி கிடையாது. லெட் ஆசிட்லயே அவ்வளவு பெரிய வெயிட்டாக லெட் ஆசிட்லயே மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய அந்த லெட் ஆசிட்லயே வெறும் 5 வருஷம் 6 வருஷம் லைஃப் வரக்கூடிய அந்த லெட் ஆசிட் பேட்டரி 5 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கணும். நான் சொல்றது 5 இயர் ரீப்ளேஸ்மெண்ட். புரியுதா? 19,000-20,000 கம்மி பேட்டரி கிடையாது. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பேட்டரி பிரைஸ் சொன்னா அவ்வளோ சீப்பான பிரைஸுங்க. இந்த பேட்டரி ஃபுல் 5 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 0 மெயின்டெனன்ஸ், எல்லா பெனிஃபிட்டும் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி காஸ்ட் வந்து ஆஃபர் பிரைஸ்ல 21,000க்கு நாம கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அதாவது பேட்டரி மட்டும். ஓகே, 21,000 ஆஃபர் பிரைஸ். ஓகே, ஃபுல் 5 இயர் ஃபுல் வாரண்டி. அதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல் 5 இயருக்கு. இன்வெர்டரும் எனக்கு சேர்த்து வேணும் அப்படின்னா இந்த இன்வெர்டரோட சேர்த்து நாம கஸ்டமருக்கு வந்து 28,000க்கு ஆஃபர் பிரைஸ் பண்றோம் ரெண்டு சேர்ந்து. ஆமா, பெஸ்ட் அண்ட் சீப் பிரைஸ்ங்க இது. ஓகே, சூப்பர். இப்போ என்னப்பா லெட் ஆசிட்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், வாரண்டின்னு வாங்க, 48 months வாரண்டின்னு வாங்க, 24 months வாரண்டின்னு வாங்க, ப்ரோ டேட்டா வாரண்டின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இதுக்கும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கா? அதுதான் சொல்றேன், இது ஒன்லி 5 இயர் ஃபுல் வாரண்டி. இதுல ப்ரோ ரேட்டா கிரே ரேட்டா ஒண்ணும் கிடையாது. ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 5 இயர் ஃபுல் வாரண்டி. ஓ, சூப்பர் சூப்பர். அப்ப அதே மாதிரி 100 தான் இருக்கு, இல்லாம 200 ரெண்டு பேக்கப் ரெண்டு போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆமா, இதுல எல்லாமே பேட்டரி இப்போ 150 200 வரைக்கும் 12 வோல்ட் வருது. 24 வோல்ட் நம்ம நினைக்க லெட் ஆசிட்ல தான் 2 பேட்டரியா வரும். 24 வோல்ட்டும் ஒரே பேட்டரி தான் வரும். 36 வோல்ட்டும் ஒரே பேட்டரி தான் வரும். 48 வோல்ட்டும் ஒரே பேட்டரி தான் வரும். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் ரெடியா ஸ்டாக்லாம் வைக்கிறது கிடையாது. கஸ்டமர் தேவைக்கேற்ற மாதிரி அகைன்ஸ்ட் ஆர்டர் பண்ணா நம்ம வந்து வாங்கி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எங்க கேட்டாலும் நம்ம கஸ்டமருக்கு இந்த பேட்டரிய நாங்க ஃப்ரீ டெலிவரி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ டெலிவரி. ஓகே, சூப்பர். அந்த 21,000க்கு
ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் கேரளா, கர்நாடகா டெலிவரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே. இல்லை இது வந்து லித்தியம் பேட்டரியை நம்ம கொடுக்கறனால சேஃபாக கரெக்டாக கொண்டு போய் அவங்களுக்கு ரீச் ஆயிருமா? எல்லாம் ஒன்றுக்கு இப்படி திருப்பலாம் அந்த பேட்டரியை, அப்படி திருப்பலாம் அந்த பேட்டரியை, அப்படி திருப்பலாம் பேட்டரியை, எந்த பக்கம் எப்படி திருப்பினாலும் ஒன்றும் ஆகாது. சேஃப்டி டிரான்ஸ்போர்ட் ஈஸி. இப்போ எங்களுக்கு வரதே இது வந்து எங்கேருந்து வருது? இது பேட்டரிலாம் எங்கேருந்து வருது? இவ்வளோ பேட்டரி வந்து எங்கேருந்து வந்துருக்குது? அம்பாலாலேருந்து வந்துக்குது. டெல்லி அம்பாலாலேருந்து வந்துக்குது. ஓ சூப்பர் சார், சூப்பர். ஓகே. எப்படி வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை தான் வந்து அப்படியே நிக்க வச்சே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். கொஞ்சம் கவுண்டிஸ்னா ஃபுல்லா எல்லாம் கொட்டி காலியா போயிடும். இதுல அந்த வேலையே கிடையாது. சூப்பர். படுக்க வச்சு கொண்டு போகலாம், உட்கார வச்சு கொண்டு போகலாம், நிக்க வச்சு கொண்டு போகலாம், எப்படி வேணா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ வந்து சூப்பரா எல்லாமே விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ அந்த பேட்டரி பேக் அந்த நீங்க வந்து சீல்டா வச்சிருக்கீங்க இல்லையா, அதை எனக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். கண்டிப்பா பண்ணிடலாம் சார், பாத்துடலாம் சார். ஓகே. இப்போ இப்படிதான் வரும் பேக்கிங், இப்படிதான் வரும் சார். ஓ போல்டு நட்டு, ரொம்ப சின்ன சைஸ்ல போல்டு நட்டு. ஓஹோ. நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லா பேட்டரியிலையும் அவங்களுடைய ஸ்பெசிபிகேஷன், பேட்டரி எப்படி வேலை செய்யுது, என்ன வேலை செய்யுதுன்ற சார்ட்டை வந்து அவங்க போட்டே தான் அனுப்புறாங்க. ஓகே ஓகே. லிஸ்ட்டை போட்டே தான் அனுப்புறாங்க. ஸோ எடுத்தோடனே இந்த மாதிரி தான் இருக்குது உள்ள பேட்டரி. ஆமாம் சார். எவ்வளோ கிலோ சார் இருக்கும் வெயிட்டு? இது அதிகபட்சம் ஒரு 9 கிலோ வரைக்கும் தான் சார் வரும். 9 kg. அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். சூப்பர். மேக்ஸிமம் 9 to 10 kg. ஓகே சார். இப்போ இதை பற்றி தெளிவாக எல்லாம் விளக்கமாக கொடுத்தீங்க. நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. பேட்டரியும் ரொம்ப காம்பாக்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ மக்களும் பார்த்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.